ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலும் மீண்டும் கல்கி யுகத்தை பற்றி நினைவுபடுத்தி அதில் சில விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். கல்கி உலகத்தை யார் உருவாக்கப் போகின்றார்கள், யார் உருவாக்க வேண்டும், அதில் ரிஷிகளுடைய பங்கு என்ன என்பதையும் இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் அன்று வாழ்ந்த ஞானிகள் மகான்களுடைய செயல்களையும் உணர்த்தி, இயேசு கிறிஸ்து அவர்கள் அன்பே கடவுள், அன்பே ஒற்றுமை, அன்பேதான் எல்லாம் என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று பேரானந்த நிலையை ஏற்படுத்தி அன்று வாழ்ந்த மக்கள் அனைவருக்குமே அன்பைத்தான் தெய்வமாக எண்ணி வணங்கிட வேண்டும் என்றெல்லாம் அருள் உபதேச உரைகளை உபதேசித்து அந்த மக்களின் மனதை எல்லாம் அன்புடனே வழிநடத்தி சென்றார். ஆனால் அன்று வாழ்ந்தவர்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அரசாட்சி செய்பவர்கள் அவரின் நிலையவே மாற்றிவிட்டார்கள். அவர் அஹிம்சா நிலைகளைத்தான் வெளிப்படுத்தி காட்டினார். யாரை இம்சிக்க கூடாது என்றுதான் சொன்னார். ஆனால் தத்துவங்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள். இதை போன்றுதான் முகமது நபிகளை அவர்களையும் எடுத்துக்கொண்டாலும் அவரும் பல உண்மை நிலைகளை, அன்பு கொண்ட நிலைகளை மக்கள் மனதில் பதியும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அக்கால மக்களுக்கு நல்வுணர்வுகளை பதிவு செய்தாலும் அவரின் மேலும் பல குற்றச்சாட்டுகளையும் துவேஷ நிலைகளையும் உருவாக்கி கற்களையும் வீசி அவரையும் சில கஷ்டங்களுக்குத்தான் உள்ளாக்கினார்கள். ஆக பெரும்பகுதி மகான்கள் அவர்கள் வாழும் காலத்திலே அவர் சொல்லக்கூடிய நற்போதனைகளை ஏற்று நடந்திடாமல் பின்னாடி அவர்கள் பெயரை சொல்லிதான் இன்று பல நிலைகளை செயல்படுத்துகின்றார்கள். பல மகான்கள் அவர்கள் போதித்த காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது ஒருவர் மேல் ஒருவர் துவேஷமும் நயவஞ்சகமும் இப்படி எத்தனை நிலைகளை செயல்படுத்தி அந்த உபதேசங்களை ஏற்க முடியாத நிலைகளை மாற்றிக்கொண்டு இன்றும் அந்த நிலைகள் சில நிலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று பல நாளேடுகளிலும் அதாவது பத்திரிகைகளிலும் எத்தனை வகைகளில் இன்று மக்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த மீடியா என்று சொல்லுகின்றமே, டிவி மற்ற எல்லாவற்றிலும் கடுமையான உணர்ச்சிகளை தூண்டும் வகைகளில் ஆவேசம் கொண்டு பரபரப்பூட்டும் பதற்றமடைய செய்யும் இப்படிப்பட்ட பல கதைகளையும் பல படங்களையும் இதையெல்லாம் காண்பித்து மக்கள் அனைவரையும் அதன்பால் ஈர்க்கப்படும்படி செய்து மக்களையே அதிலே மயக்கி மக்களின் மனதையே பெரும் உந்தலுக்குண்டான உணர்ச்சி வசப்படும் நிலைகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் நிலையிலும் இப்படித்தான் ஆவேச நிலை, ஒருவருக்கொருவர் குறை சொல்லும் நிலைகளில்தான் நம் நாட்டில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் இந்த நிலைகள் தான் இருக்கின்றது. ஆக மனிதனாக பிறந்த பாக்கியத்தில் எத்தனையோ கோடி நன்மைகள் நமக்கு அது காத்திருக்கின்றது. ஏனால் மனிதனாக பிறந்தாலே முழு முதல் கடவுள் படைக்கக்கூடிய சக்தி முதல் தகுதி மனிதனுக்குத்தான் உண்டு. அதில் முழுமையடைந்து ரிஷித்தன்மை அடைந்தால் முழுமையாக படைக்கும் சக்திகளை பெற முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தகுதி நமக்கு காத்திருப்பதையே மறந்து இந்த பெரும்பகுதி உலக மக்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டாலும் பயத்துடன் தான் வாழ வேண்டி வருகின்றது. ஆட்சியில் இருப்பவர்களும் சரி, அதிகாரத்தில் உள்ளவர்களும் சரி, பயத்துடனே வாழ வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த பூமியிலேயே தோன்றி வாழ்ந்து உடலுடனும் உயிருடனும் இன்றும் சூட்சும நிலை கொண்டு வாழ்ந்திடும் பல எண்ணில் அடங்காத அந்த சித்தர்கள், ஞானிகள், மகரிஷிகள் என்று சொல்பவர்கள் அனைவருடைய ஆசியுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அரவணைப்பிலே தான் வாழ்கின்றோம் என்ற பேருண்மையை காலத்தால் மறையும் நிலை ஆகிவிட்டது. அதையெல்லாம் மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஈஸ்வரப்பட்டர் எல்லா ரிஷிகளுடன் ஆசி உங்களுக்கு உண்டு, அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று எண்ண வேண்டும். ஆக ஜாதியோ மதமோ இனமோ மற்ற குறைபாடுகளையோ உலக நடப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு ஒவ்வொருவரும் இந்த மனித உடல் கிடைத்த பேரையே பெரும் பேராக எண்ணி பாக்கியமாக எண்ணி வாழ்ந்திடுங்களப்பா என்று சொல்லுகின்றார். ஆக இனி வாழக்கூடிய காலங்கள் அந்த ரிஷிகளுடன், மகான்களுடன், சித்தர்களுடன், ஞானிகளுடன் ஒன்றிணைந்து அவர்களுடன் கலந்து நாம் வாழ்ந்திடலாம். அவர்களோடு இணைந்து பேரானந்த நிலை கொண்டு
நீங்கள் வாழ்ந்திட முடியுமப்பா. ஆக செய்த பாவங்களை மறந்துவிட்டு இதற்கு முன் நடந்தவைகளாகவே விட்டுவிட்டு இனி நடக்கப் போகும், இனி வரப்போகும் காலங்களை நல்ல சுவாசத்துடன் உயர்ந்த சுவாசம் கொண்டு உயிரான்மாவிற்கு அந்த ஞானிகள் மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த உணர்வுகளை உன்னத பொக்கிஷமாக தேடித்தந்து நமக்காக மட்டும் வாழாது நம்முடன் தோன்றி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மனித உயிராத்மாக்களுக்காகவும் நாம் அந்த அருள் சக்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று, அவர்கள் வேறல்ல நாம் வேறல்ல, அவர்களுக்கும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அவர்களையும் உயர்த்திலும் எண்ணம் கொண்டு வாழ்ந்திடுங்களப்பா. அன்றிலிருந்து இன்று வரை தோன்றிய எல்லோருமே அன்பைத்தான் அந்த மகான்கள் ஆண்டவனாக காட்டினார்கள். எல்லா உயிரினங்களிலுமே கலந்துள்ள அந்த சக்தியின் அன்பை சகலரும் போற்றி வணங்கி வாழ்ந்திடுங்களப்பா. ஆக இன்று இருக்கக்கூடிய இந்த கலி யுகத்தை எங்கிருந்தோ வரக்கூடிய ஆண்டவன் வந்து அதை கல்கி யுகமாக ஆக்குவதில்லை. இக்கலியில் வாழ்ந்திடும் ஆண்டவன் எல்லோருமே, ஏனென்றால் ஆண்டவர்கள் என்றால் யார் என்று புரிந்ததா என்று வினா எழுப்பி, ஆக இன்று இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிராத்மாக்கள் நாம் அனைவரும் தான் அந்த கலியை கல்கியாக, அந்த ஆண்டவர்களாக நாம் தான் கல்கி யுகமாக ஆக்கிட வேண்டுமப்பா. ஒவ்வொரு காலங்களும் அது தானாக மாறுவதில்லை, ஆண்டவன் வந்து மாற்றுவதில்லை. மனிதர்கள் மனநிலையை வைத்துத்தான் கால நிலையும் மாறுகின்றது. ஒவ்வொரு அவதாரமும் அன்றன்று வாழ்ந்த மனிதனின் மனநிலையை வைத்துத்தான் மாறுபடுகின்றதப்பா. இன்று உலகமெங்கிலும் பதட்டமும் பீதியும் பயமும் இருக்கிறதென்றால் அதற்கெல்லாம் மூல காரணமே இந்த மனநிலையை மாறுவதற்காக மகரிஷிகள் பெரும் நாடகமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்களப்பா. அந்த நாடகத்தின் தொடரை கண்டு கொள்ளலாம். அந்த மக்களின் நிலையில் மனநிலையில் பெரும் மாறுதல் வந்திடுமப்பா. அனைவரையும் அருள்வழியில் நடத்தி செல்வதற்குத்தான் சூட்சும நிலையில் உள்ளவர்கள் மனிதன் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் காலமாக உண்டு பண்ணி மனிதர்களின் மனதிற்கு பேருண்மையை உணர்ந்திடக்கூடிய சந்தர்ப்பமாக மெய் உணர்வுகளை, மெய் ஞானத்தை, மெய் வழியில் செல்லும் பாதையை சிந்தித்து ஒவ்வொருவரும் அதை இறுக பற்றி கொள்ளும் விதமாக இன்று நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்களப்பா. இதையெல்லாம் இனி நீங்கள் கண்டிடலாம், பார்த்திடலாம். இந்த செயற்கையின் கோலத்தை, இதில் இருக்கக்கூடிய உண்மையின் நிலைகளை அனைவரும் பார்த்திடலாம் அப்பா. ஆக கல்கியாக ஒவ்வொருவரும் உருவாகிடுங்களப்பா. ரிஷிகள் ஞானிகளுடன் கலந்திடுங்களப்பா என்று இந்த உபதேச வாயிலாக உணர்த்துகின்றார்கள்.